இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, தான் பேச பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறவங்க ஒரு வகை. இன்னொருத்தர் பேசணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் பேச முடியல அப்படிங்கிறவர் இன்னொரு வகையை எடுத்துக்கலாம். லார்ஜ் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க பெரும்பாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்கில்டாக இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது அதை நல்லாவே செய்வாங்க. என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம், ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சமையல் செய்கிறதா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் தனிமையில் செய்யும்போது அவங்களால ரொம்ப அற்புதமாகவே அதை செய்ய முடியுது. ஆனால் மற்றவங்க முன்னாடி செய்யும்போது செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த பயம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டையுமே பயப்படுவாங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட கூட பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும். நார்மலாக யாரையாவது ஃபேஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டாலோ இவங்களை குறைச்சு இல்லை அப்படின்னா இவங்க சொல்றது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டிட்டாலோ அந்த இடத்துல அவங்க அதைய தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமா கருதுறாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஹர்ட் ஆயிடுறாங்க, அவமானப்பட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு எந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம மலர் தீர்வுகளை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன, அவரை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மலர் தீர்வுகளை பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறார், கூட்டத்தில் அதிகம் பேச மாட்டேங்கிறார், இல்லை அப்படின்னா தயங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை, வேற வேற மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது என்னவெல்லாம், எந்த மாதிரியான காரணங்களுக்கு என்ன மலர் தீர்வுகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம லைனாக பார்க்கலாம். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, தான் பேச பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறவங்க ஒரு வகை. இன்னொருத்தர் பேசணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் பேச முடியல அப்படிங்கிறவர் இன்னொரு வகையாக எடுத்துக்கலாம். அப்போது எந்த மாதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் பேச பிடிக்கலன்னு இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறவங்கலாம் பேச ஆர்வம் இருந்தும் ஏதோ ஒரு தயக்கத்தினால பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இதற்கான முதல் காரணம் அப்படிங்கிறது தன்மேல் நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கையின்மை, தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற பிரச்சனை. இதுக்கு லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது இந்த மனநிலை சரியாயிரும். இவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, லார்ஜ் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க பெரும்பாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்கில்டாக இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது அதை நல்லாவே செய்வாங்க. என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம், ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சமையல் செய்கிறதா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் தனிமையில் செய்யும்போது அவங்களால ரொம்ப அற்புதமாகவே அதை செய்ய முடியுது. ஆனால் மற்றவங்க முன்னாடி செய்யும்போது செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம். அது மற்றவங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை, தன்னை விட கீழே இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க ஒரு சிலரை நம்புறாங்க. இல்லை அப்படின்னா தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்போம் இவங்ககிட்ட அப்படின்னு ஒரு சிலரை நம்புறாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட அவங்கனால ரொம்ப நல்லாவே அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. தனியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியுதோ, எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஒரு கூட்டத்துக்கிட்ட, அதாவது தன்னை விட கீழே, இப்போ ஓரளவுக்கு படித்தவங்க அப்படின்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு ரொம்ப ஆங்கில அறிவு அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சுத்தமாக படிக்காமல் இருக்கிறவங்ககிட்ட அவங்களால நல்லா பேச முடியுது. ஆனால் கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேச முடியல, அவங்ககிட்ட போகும்போது தெரிஞ்ச விஷயங்கள் கூட மறந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு லார்ஜ் அப்படிங்கிற மலர் மருந்தை நம்ம கொடுக்கலாம். அதுக்கடுத்து மிமுலஸ் அப்படிங்கிற மலர் மருந்து. இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பயம் அதிகமாக இருக்கும். பயம் அதிகமாக இருக்கும், யாரை பார்த்தாலுமே இந்த பயம் இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி சொன்னவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க தான் யார்கிட்ட அவங்கள விட கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் பேச மாட்டாங்க, இல்லை அப்படின்னா தன்னோட ஸ்கில்ஸை காமிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பயம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டையுமே பயப்படுவாங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட கூட பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும். நார்மலாக யாரையாவது ஃபேஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். தனியாக இருக்கும்போது மட்டுமே ஒரு விஷயத்த தெளிவாக யோசிக்க முடியுது. யார் இருந்தாலுமே அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த பண்ண முடியல, அந்த பயத்தினால நான் எதுவுமே பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிமுலஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்கணும். அதுக்கடுத்து பைன் அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த பையனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். இவங்க எதனால இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க
யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த அப்போஸ் பண்ணிட்டாலோ, இவங்கள குறைச்சு, இல்லை அப்படின்னா இவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டிட்டாலோ, அந்த இடத்துல அவங்க அதைய தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக கருதுறாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஹர்ட் ஆயிடுறாங்க, அவமானப்பட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, கௌரவம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பைன் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது சரியாயிருவாங்க. இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு கூட்டத்தை பார்க்கும்போதே பாடியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். கையை முறுக்கிக்கிறாங்க, உடம்பை முறிக்கிறாங்க. நார்மலாக இருக்கும்போது ஃப்ரீயாக தளர்வாக இருக்கிற அந்த உடம்பானது கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்டிஃப்னஸோட ஒரு முறுக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பைன் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க, அவங்க வந்து எனக்கு யார்கிட்டையும் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, இதுல எல்லாம் இவங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன போகுது, எதுக்காக போய் பேசணும், எனக்கு ஆர்வமே இல்லை, யார்கிட்டையுமே பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க. மற்றவங்க ஆர்வமாக பேசுகிற கலந்துக்கிற விஷயத்துல எல்லாம் இவங்க ஆர்வம் காமிக்கிறது இல்லை, ஒரு மாதிரி விட்டேத்தியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான மனநிலை இருக்கிறவங்களுக்கு வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது பிறக்கும். டே டு டே லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட், மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மேலே இவங்களுக்கும் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பேச ஆரம்பிப்பாங்க. இப்போது ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க, உங்கள் குழந்தையே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை கணவர் மனைவி இப்படி யாராவது உங்களுக்கு நெருங்கினவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, இல்லை நீங்களே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த காரணங்களில் எதனால் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கான மலர் மருந்துகளை எடுத்துக்கும் போது ஒரு 3 மாதம் ஆகும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு. பயம் அப்படின்னாவெல்லாம் அது ஒரு 1.5 மாதத்துல இருந்தே தெரியும். இல்லை தாழ்வு மனப்பான்மை, இல்லை அப்படின்னா ஒரு ஆர்வமின்மை, இல்லை அப்படின்னா கௌரவம் பார்க்கறதுனால பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலாம் ஒரு 3 மாதமாவது தெரியும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் பார்க்கறதுக்கு. 1 மாதமோ இல்லை 2 மாதமோ சாப்பிட்டு ரிசல்ட் தெரியலை அப்படின்ட்டு நீங்கள் நிறுத்த வேண்டாம். இந்த மலர் மருந்துகளை உங்களுக்கு தேவையான மலர் மருந்துகளை எடுத்துட்டு ஒவ்வொன்றில் இருந்தும் 3 சொட்டு விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கலந்து காலை மதியம் இரவு அப்படின்னு 3 நேரமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்லாம் கணக்கில்லை, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய மலர்களிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் தான் மலர் மருந்துகள் அப்படிங்கிறதுனால, அதனோட எசன்ஸ் தான் மலர்களோட எசன்ஸ் தான் மலர் மருந்துகள் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. 100% பாதுகாப்பானது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக கொடுக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.